என்ன நேர்ந்தது? இது யார் ஆற்றிய துர்ச்செயல்? வனம் புகுந்த மூவர் இனி அலங்கோலமாக்கினர். அம்மூவரும் வதைக்கப்பட வேண்டும். மூவரின் உடலும் கூறாக வேண்டும். லக்ஷ்மணா, அசுரர் தாக்குதல் என தோன்றுகிறது. நீ உடன் சீதையிடம் செல். போரிட நான் செல்கிறேன். நானும் உடன் வருகிறேன் அண்ணா. இல்லை லக்ஷ்மணா, நான் இவர்களை தனித்து எதிர்கொள்வேன். ஆனால் சீதையின் பாதுகாப்பு முக்கியம். நீ அங்கு செல்ல வேண்டியது அவசியம். செல். உத்தரவு. என் காதலை பேராசை என கூறி அடியோடு அழித்து விட்டாய் சீதா. எவ்வாறு என் அன்பை வெளிப்படுத்த அனைத்தும் புரிந்தேனோ, இனி அவ்வாறே பழி தீர்க்கும் பற்பல காரியம் நான் புரிவேன். அதன் பலனை தாம் அனைவரும் அனுபவிப்பீர்கள். அண்ணியாரே, அண்ணியாரே, அண்ணியார், அண்ணியாரே, தமக்கு ஒன்றும் நேரவில்லையே? நலமாக உள்ளேன். ஒன்றும் நேரவில்லை. என்ன நேர்ந்தது அண்ணியாரே? தம் வதனம் வாடியுள்ளதே. ஒருவேளை அந்த சூர்பனகை அவளை லக்ஷ்மணா, உனது கோபத்தின் மீதும் ஆவேசத்தின் மீதும் கட்டுப்பாடு தேவை. சற்று முன்பு துர்நிகழ்வொன்று ஏற்பட்டது. குரோதம் என்பது நாசத்தை விளைவிக்க வல்லது.